அண்மைச் செய்தி. அமெரிக்காவில் இருந்தும் அரசு பணிகள் தேங்காமல் தொடர்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அயலக மண்ணிலும் கோப்புகள் தேங்காமல் அரசு பணி தொடர்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கிலும் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் முதலமைச்சர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். அயலக மண்ணிலும் கோப்புகள் தேங்காமல் அரசு பணிகள் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார். சிகாகோ உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று முதலீட்டாளர்களை இதுவரை தமிழகத்திற்கு 3000க்கும் அதிகமான, அதாவது 3000 கோடிக்கும் அதிகமான முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தபடி தன்னுடைய அலுவல் பணிகளை செய்த புகைப்படத்தை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருக்கிறது. அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாத வண்ணம் ஆபீஸ் வழியே என்னுடைய பணி என்பது தொடர்ச்சியாக வருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் தமிழக அரசின் கோப்புகளை தொடர்ச்சியாக தான் கண்காணித்து அதற்கு தேவையான கையெழுத்துக்களை உடனுக்குடன் போடப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். இதுவரை முதலமைச்சருடைய வெளிநாட்டு சுற்று பயணத்தில் 3000க்கும் அதிகமான கோடிகள் முதலீடுகள் கிடைக்கப்பட்டிருப்பது என்ற ஒரு தகவலையும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அவருடைய பணி இன்றைய தினமும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.